வாங்கப்பா, சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் பைக்கில் ஒன்றா போகிறத பார்த்தா திருஷ்டி பட்டுற போதப்பா. தயங்கி நின்றுட்டு இருந்தேன், அந்த புள்ள பைக்கில் ஏறினோடனே பறந்து போகிறேன். என்னம்மா தலைவலியா? ஆமாப்பா. படுத்துருக்கேன்னு சொன்னாங்க, எந்திரிச்சிட்டியா? இத தைலம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க. தேய் நல்லா தேய். சிங்கப்பூர் ரொம்ப கிளீன் தான். இதை விட பல மடங்கு பெரிய பில்டிங், ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். டிராஃபிக் போலீஸ் அப்படி எதுவும் அங்க கிடையாது. ஆனா அங்க வாழ்ற வாழ்க்கை மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர மனசுக்கு நிறைவே இருக்காது. இங்க நம்ம ஊர்ல ரோட்ல போற மனுஷங்களை பார்க்கறப்போ ஒரு சந்தோஷம், நம்ம மண்ணுங்கிற ஒரு நிம்மதி. தேங்க்ஸ் மாமா. நேத்து கார்ல போனதை விட இன்னைக்கு பைக்ல போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க இவ்ளோ நல்லவரா இருக்க கூடாது மாமா. இந்நேரம் ஒரு பைக் பின்னால என்ன மாதிரி ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்தா நம்ம ஊர் பசங்க சீனே வேற மாதிரி இருக்கும். வாய் ஓயாம பேசுவாங்க. ஆனா நீங்க இவ்ளோ அமைதியா வரீங்க. மாமா, உங்களுக்கு பைக் ரைட் பிடிக்கலையா? இல்ல பின்னாடி உட்கார்ந்திருக்க பொண்ணை பிடிக்கலையா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பைக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பத்திரமா ஓட்டணும்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓ, ரொம்ப பொறுப்பான ஆளு தான் நீங்க. ஓகே ஓகே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, சைலண்டா வரேன். நீங்க பார்த்து போங்க. இன்னும் எவ்வளவு தூரம் மாமா? கிட்ட வந்துட்டோம். மாமா மாமா, ஸ்டாப் ஸ்டாப். மல்லிப்பூ வாங்கி தரீங்களா? அந்த கடையில் இருக்கு மாமா. அதோ சரி, அந்த நீங்க கடையில். வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அண்ணே தம்பி, மல்லிப்பூ 4 முழம். கட்டி தான்பா தரணும். சரி கட்டுங்க. ஹலோ. ஓகே. ஆமா, அங்கதான் நின்றுட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஓகே. எத்தனை வாட்டி நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறது? இல்லை ஒன்றும் இல்லை. சரி டேய், போன போய் நான் அப்புறமா கூப்பிட்றேன். 1 2 ஒன்றா நிற்குது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கார்டு. தேங்க்யூ. நம்பர் 1 கிளம்பிருச்சு. 2 மட்டும் தனியா நிக்குது.
போய் பேசலாமா? போய் பேசுனது தெரிஞ்சா அண்ணன் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரே. இப்ப என்ன பண்ணலாம்? தேங்க்ஸ் மாமா. அட தம்பி தம்பி தம்பி, என்ன 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கு. சும்மா இருண்ணே, நீ பாட்டுக்கு என்னத்தையும் உளறிக்கிட்டு இருக்காது. வா போலாம். போயிட்டு வரோம். என்னடா இவன் என்னை பார்த்து உளறான்றான்? அட கடவுளே. முருகா, என்னப்பா நடக்குது? என்ன நடந்தா என்ன? நமக்கு வர வேண்டியது வந்தா சரிதான். போ, எவன் எப்படி போனா என்ன? எங்கேயும் நிறுத்திக்கோங்க. ஜனனி, சாரி ஜனனி, என்ன மன்னிச்சு. என்ன பண்ற நீ? கிறுக்கு போய ஜனனி, நான் தப்பா யோசிச்சிட்டேன். நீ என் பக்கம் இருக்கணும் சக்தி. நான் எப்பவுமே உன் பக்கம் தானே ஜனனி. காசு பணம் பேரு இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டா மட்டும் அது ஒரு நல்ல குடும்பம்னு சொல்லிட முடியாது. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் அது ஒரு நல்ல குடும்பம். நீ இவன் காதலனோ எங்க கம்பெனி சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு கிளம்பிடலான்னு பார்த்துருக்கீங்க. அது எப்படி? அது அவனை லவ் பண்ணிட்டு என் கூட குடும்பம் நடத்துற? சை, கேவலமான புத்தி. உன் குட்டெல்லாம் உடஞ்சிருச்சேன்னு பயமா இருக்கா? இங்க பாரு, உன்னை பத்தி என் தம்பி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஹலோ, சொல்லுங்க மேடம். நான் தான் சார் ஜனனி பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், நான் எங்க வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்க மேடம். நான் இந்த ஏரியாவுக்கு வந்த புது போஸ்ட்மேன் மேடம். இந்த ஏரியாவை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. தேடி தேடி கொடுத்துட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும் சார்? எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும் மேடம், வந்துடுறேன். 1/2 hour? சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. மேடம், நீங்கள் அர்ஜென்ட்டாக வெளில போகிறதுனா போங்க மேடம். அந்த அட்ரஸில் நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் மேடம். இல்லை வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், வந்துடுறேன். வாங்கம்மா, அம்மாவுக்கு காப்பி விடுங்க, தலைவலிக்கு தான். காப்பி வந்துருச்சா? கொண்டாங்க, காப்பியை குடிமா. அங்கே வை. சரி, அங்கே வை. அந்த புள்ள குந்தவை மீனாட்சி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிச்சு. அதான் சக்தியோட அனுப்பி வச்சுட்டு வரேன். ஆதிர சொன்னாப்பா. சொல்லிச்சா? என்னம்மா மண்டக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற? என்னன்னு சொல்லுமா. இல்ல, நேத்து அந்த ஜோசியரை பார்த்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? அதான் பொறுத்த நல்லா இருக்கு, பண்ணலாம்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? நல்லா தான் சொன்னாரு. ஆனா அது என்னமோ போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டாரே. அதான் மனசுக்குள்ள கடந்து அடிச்சுக்குது. அட என்னம்மா நீ, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை வந்துட போகுது? வாழ்க்கையில நம்ம சந்திக்காத போராட்டமா பிரச்சனையா? எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தானே இங்கே உட்காந்துருக்கோம்.
போராட்டம் பிரச்சனையெல்லாம் வரத்தாமா செய்யும், அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. புதையல் எடுக்கும்போது பிரச்சனையும் சேர்ந்து வரத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் பயந்தா புதையல் எடுக்க முடியுமா? என்னப்பா நான் சொல்கிறது? ம், சரிதான். மா, அண்ணன் சொல்கிறதாம்மா சரி. நல்ல விஷயத்தெல்லாம் பட்டுன்னு முடிச்சிடணும். அண்ணே, நாம அவசரப்படுறோமோன்னு எனக்கு தோணுது. ஏங்கா, உங்க புருஷன் நல்லவரா இல்ல கெட்டவரா? இப்போதைக்கு நல்லவர். ஏதோ விவரமா பேச வராரு, கேட்போம் பொறு. என்னங்கண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைண்ணே, வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் தள்ளி போடலாமேன்னு தோணுது. எதுக்கு தள்ளி போடணும்? இல்லைண்ணே, அந்த புள்ள இப்போ தான் வீட்டை விட்டு வெளில போயிருக்கு. அதான் போயிடுச்சு இல்லைண்ணே, அவ்வளோதான். அதான் போயிடுச்சு இல்லைண்ணே, அவ்வளோதான். இனி அவ திரும்பிலாம் வரமாட்டா, வரவும் முடியாது. டேய் இருடா, கொஞ்சம் சும்மா இரு, அவசரப்படாத. இவங்களே முடிவு பண்ணிப்பாங்களோ? ஆமா, எல்லாருக்கும் தான். அண்ணே, இப்படி அவசரப்பட்டு அந்த புள்ளைய கூட்டியாந்து தான் எல்லாமே மண்டையடி ஆகி போச்சு. ஞானா, என்ன பேசுற? ரெண்டையும் ஒண்ணா பாக்குறியா நீ? ஏப்பா அது எங்க, இந்த புள்ள எங்கப்பா? மலைக்கு மடுவுக்கு வித்தியாசம் இல்லையா ஞானா? என்னப்பா நீ? அந்த மெட்ராஸ்காரி வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரே தலைவலி, பிரச்சனை, சண்டை தினந்தோறும். ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்திருக்கமா நம்ம சண்டை போடாம? இந்த புள்ள வந்ததுலேருந்து வீடே சந்தோஷமா இருக்குப்பா, வீடே நிறைஞ்சிருக்கு, வீட்டில் இருக்கிறதே உற்சாகமாக இருக்குன்றேன். நல்ல குணமாகவும் இருக்குல்ல? நல்ல குணம் இல்லை, நிறைய பணம். பணத்தை பார்த்து தான் இவருக்கு பிடிக்குது, பணத்தை பார்த்து இல்ல. இதை நம்ம நம்பணும். ஞானா, முதல்ல அம்மாவும் தான் யோசிச்சு நான் சொன்னோன்னே, அதுக்கப்புறம் ஜோசியாரை கூப்பிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலான்னு சொன்னதே அம்மா தானே. என்னம்மா? அதெல்லாம் சரிதானே. ஆனால் போன புள்ள திரும்ப வந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு சிக்கலாயிரும்ல. சட்டப்படி சிக்கல் வரணும். இவங்கெல்லாம் ஜெயிலில் போய் கழித்திக்கணும், அதை நான் பார்க்கணும். பாருங்களேன், குடும்பத்தோடு உள்ளே போகிறாங்க. என்ன சிக்கலாகும்? இந்த விஷயம் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தெரிய வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கிட்டு சட்டப்படி போவாங்க, அதானே? போகட்டும், அதெல்லாம் யோசிக்காமல் இருப்பேன் அண்ணன். யோசிச்சாச்சு, முடிவு எடுத்தாச்சு. இப்போ என்னோட தேவை நீங்களாம் என் கூட நிற்கிறது தான். என்னம்மா? சரிப்பா, நீ ஒரு வார்த்தை சொன்னா அதை நாங்க ஏத்துக்கிட்டு தானே போயிட்டு இருக்கோம். ஜவ்வா போட்டு இழுக்க வேண்டாம், பேசிடுவோம். அப்புறம் என்னப்பா, அம்மாவே சொல்லிடுச்சுல. இங்கே பாருங்க அண்ணா, ஒன்று முன்னால் போயிடணும், இல்லை பின்னாடி தங்கிடணும். போகலாமா வேணாமான்னு நடுவில் நின்று யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுப்பா, ரெண்டு பக்கமும் சிக்கலாயிரும். 8 வச்சு முன்னாடி ஏறி போவோம்ப்பா, என்ன ஆயிரும்? வர்றதை பார்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் இஷ்டம்ண்ணே. சரிம்மா, இந்த துரைசாமியை வர சொல்லி தேதி இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிடலாம். அவங்கிட்ட என்ன பேச வேண்டிய கிடக்கு? நம்ம குடும்பம்னா அவனுக்கு என்ன கசக்குதா? உன்னதான் அவன் கடலுக்கு சமமா பாக்குறான்னு சொன்ன. கூப்பிட்டு இந்த தேதியில கல்யாணம் சொன்னா வந்து நிக்க போறான். அவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு? சரிதாம்மா. ஏம்மா, எல்லாம் கூடி வருதுமா. எனக்கு சக்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, அவன் சந்தோஷமா இருக்கணும். நிறையா கஷ்டப்பட்டேம்மா சின்ன வயசுலேருந்து. இனிமேலாவது சந்தோஷமாக நல்ல வாழ்க்கையை வாழணுமா, அது மட்டும் தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அது நடந்துருமுன்னு தோணுதுமா எனக்கு. சரிதானம்மா? ஆத்தா மீனாட்சி நல்லபடியாக நடத்தி வைத்தா. எங்களுக்கு தான் பொண்டாட்டி மார்க்கு நல்லபடியாக வாய்க்காமல் போயிடுச்சு. சக்திக்காவது நல்ல மனைவியாக அமையட்டுமா. அவன் வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கட்டும், நல்லா வாழட்டும் புள்ள.
ஆதிர அண்ணே கோயிலுக்கு போயிருக்காங்க. ம். நீ அவசரப்பட்டு குந்தவைக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லிடாத. அண்ணே நீ வேறண்ணே அந்த பொண்ணே போன் இங்க விட்டுட்டு போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் நான் எப்படி கால் பண்ணி சரி சொல்றது? சரி. அப்புறம் மறந்துட்டேன். எப்பா கதிரு, ம். அந்த இவன் சண்முகம் இருக்கான்ல மேலமாசி வீதி, ஆமா. அவன் பணம் தரணும். ரொம்ப நாளாக இழுத்து இன்னைக்கு தான் தரம்னு இருக்கேன். அதை போய் வாங்கி பேங்கில் போட்டு வந்துறியா? ம். வாங்கி சரிம்மா. போட்டு வந்துரு. ஒரு செக் ஒன்று போகுது, ஆ. அதுக்கு முன்னாடி பணத்தை போடணும். சரி. போயிட்டு வந்துரு. நான் அந்த அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆ. இவன் ஒரு ஓட்டவாயன், எப்போ ஃபோன் பண்ணாலும் யார்ட்டையாவது பேசிக்கிட்டே அம்மா இருப்பேன். காஃபி குடிமா. எனக்கு வேணாம், நீயே குடி. ஏமா காலையில இருந்து இப்படி டல்லாவே இருக்க? நல்ல சந்தோஷமா இருமா. நீ சந்தோஷமா இருக்கே தானே, அப்படியே இரு. என்னையே போட்டு நோண்டிட்டு இருக்க. ஐயா அதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், நீங்க எதுக்கு சண்டை பிடிக்கிறிய? காப்பியை வாங்கி குடிமா. இவதாப்பா எனக்கு சரி மாமியார். சரி விடு. சரி சரி விடுமா. கதிரே, என்னண்ணே? சண்முகம் இப்பதான் போன் எடுத்தேன். ஆ. ஆள் உசிலம் வீட்டில் இருக்கானா. வர்றதுக்கு சாயங்காலம் ஆகுமா. முக்கியமான வேலையா போயிருக்கானா. வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்கிறேன். அப்போ இப்போ போவேணாமா? வேண்டாம் வேண்டாம், வா உள்ள வா. சாயங்காலமாக போய்க்கலாம். பணத்தை கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இழுன்னு இழுக்கிறேன். நம்ம வேலையை காட்டினா தான் சரியாக வரும். சரி. கேட்ட பூட்டி வா. சரிண்ணே. இன்னைக்குன்னு பார்த்து ராணி எதுக்கு லீவ் போட்டா? குப்பை கொட்ட கூட ஆள் இல்லை. இந்த வீட்டில் மட்டும் எப்படிதான் லைனா வேலை வருதோ. வேலை முடிஞ்சிருச்சுன்ற மைண்ட் செட்டே வராது போல. ஸோ மேடம் போஸ்ட் மேடம். போஸ்டா? மேடம் அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களா மேடம்? நான் எதுவும் ஃபோன் பண்ணலையே. ஆமா, நான் உங்களை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. புதுசாக வந்திருக்கிற போஸ்ட்மேன் மேடம். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியா? வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணிருப்பாங்க. யாருக்கு வந்திருக்கு? இருங்க மேடம், பார்த்து சொல்கிறேன். நந்தினி. பேர் வந்து அண்ணே இருங்க, வந்துடுறேன். மேடம் நில்லுங்க மேடம், மைண்ட் அண்ணே போயிருங்க இருங்க, மேடம். தேடிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். மேடம் சார் சார், நான் தான் ஃபோன்ல பேசினேன், கொடுங்க. என்னம்மா இந்த பக்கம் இருந்து வரீங்க? இந்த வீட்டுக்கார பொண்ணு தான் நீங்க? ஆமா, ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, அவங்கள வழி அனுப்பிட்டு வரேன். கொடுங்க சார். ஏமா அவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? லெட்டர் வேற யாருக்கிட்டையும் கொடுக்க வேணாம்னு சொன்னீங்க. சார், நான் இதை வச்சு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. அர்ஜென்ட்டா இதை எடுத்துக்கிட்டு நான் வெளியே போய் ஆகணும். ப்ளீஸ் கொடுங்க சார். உங்க ஐடி காட்டுங்கம்மா. இதுல இருக்கிறது நீங்க தானே? ஆமா சார். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், இது எங்க டியூட்டி. ஓகே. இதை வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டோம்னா எங்க வேலை போயிடும் மேடம். சரி. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
விருப்பமான தொடர்களை எங்கேயும் எப்போதும் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் ஃப்ரீயாக கண்டு மகிழுங்கள். சட்டத்தை கட்டி மிரட்டுறாங்களா? பாத்துருவோம்டா, யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். இப்ப நீ ஒழுங்கா அவளை வெளியேத்து. அண்ணன் வீட்டுல அவரோட எதிரி இருக்கவே கூடாது. முதல்ல அந்த குட்டிச்சி அனுப்புடா. அந்த கிழவிக்கு நான் சங்கூதுறேன். ஓ சக்தி, நான் உன்கிட்ட பேசினதெல்லாம் எம்புட்டு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப விளங்கிருச்சுடா. அந்த பிள்ளைக்காக நான் பேசியிருக்க கூடாது. எல்லாரும் முன்னாடி வச்சு எங்களை அசிங்கப்படுத்திருக்காடா. அம்மா அண்ணன் எல்லாருமே அசிங்கப்படுத்திருக்காடா. சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தையே பேசாத அந்த சிங்கப்பூர்காரி காரி துப்புணும் போல இருக்குன்னு பேசுறாடா. மாலையை தூக்கி அண்ணன் மேல வச்சுட்டு போறா. அண்ணனை அம்புட்டு அசிங்கப்படுத்திட்டு போறா. குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரையும் கேவலப்படுத்திட்டு போறா. இதெல்லாம் யாரால? தோ இந்த குட்டச்சியால. முதல்ல நீ அவளை வெளியே அனுப்பு. வெளியே வச்சு அவ கதையை நான் முடிக்கிறேன்டா. தோ இருக்காளுங்களே, எல்லாம் தானா வழிக்கு வந்துருவாளுங்க. அனுப்புடா அவளை ஃபர்ஸ்ட். முதல்ல அவளை அனுப்புடா. நம்ம வீட்டை விட்டு போன புள்ள திரும்ப வருவாளோன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. கோயிலுக்கு வந்தப்ப கூட நான் உன் கூட வாழ வரல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு சொல்லுச்சு. அவ அப்படியே போவாம திரும்ப எதுக்கு இங்க வந்திருக்கான்றது தாண்டா எனக்கு இன்னும் விளங்கல. இப்ப பாத்தியா, அப்பதான் அவ பேச விட்டுட்டு அவ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவளோட பார்வை இப்படி எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா அவ என்னமோ உன் கூட வாழ வந்த மாதிரியே தெரியலடா. கதிர் சொன்ன மாதிரி அந்த புள்ள சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி தான்டா தெரியுது. ஆமா, நீங்களும் ஏதோ இவனுக்கு தெரியல புரியலன்னு உபதேசம் மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா மட்டும் கேட்டு போறான். கேரு, உனக்கு உண்மையிலே அண்ணன் மேல பாசம் இருந்தா அந்த குட்டச்சியை ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பு. இல்லையா விட்டுரு, நாங்க எல்லாருமே வெளியே போறோம். நீ, உன் பொண்டாட்டி, அப்பத்தா எல்லாரும் சந்தோஷமா இந்த வீட்டுல இருந்துக்காங்க. அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன்டா. பொம்பளைக்கு அம்புட்டு ஏத்தோம்னா நம்மளாம் ஆம்பளைங்கடா. அதோட 100 மடங்கு 1000 மடங்கு இருக்கணும்டா. நீ என்னங்கிறத யோசி. இவனெல்லாம் 7 குந்தவம் வந்தாலும் மாற்ற முடியாதுமா, திருத்த முடியாது உன் கடைக்குட்டிய. பாட்டில் போய் படுத்துக்கிட்டேன் கட்டில. இதுக்கு தான் அவளை கூட்டு வந்தான் சிங்கப்பூர்ல இருந்து. 15 நாளா 2 பேரையும் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாம் வேஸ்டா போச்சுல. நல்ல வேலைக்கு அந்த சிங்கப்பூர்காரன் மகளை கூட்டுக்கிட்டு போயிட்டேன். இங்க இருந்து இந்த அசிங்கங்கள்லாம் பார்க்காம இங்கிட்டு இஞ்சாயிரேன் அங்கிட்டு இஞ்சாயிரேன். இவனை நம்பி என்னத்தை செய்ய நான்? அந்த ஜனனியோடய வாழ்ந்து அவன் அனுபவிக்கிட்டு பார்ப்போம் எப்படி வாழ்ந்துறான்னு நானும் பார்க்குறேன். ஏய் போறான் பாரு.
வந்தா கதவு திறக்கப்படும். இல்லைன்னா நாள் பூரா நின்று தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். லந்த பத்தி அந்த கிழவிக்கு லந்து தாண்டா, அறவேக்காடு பசங்களா. உங்களுக்கு இவ்வளவு இருந்தா உங்களை பெத்தவனா வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்தவ எனக்கு இருக்காதாடா கதிர்வேலா? ஓ, இப்போ நீ எதுக்கு இங்க திரும்ப வந்திருக்க? அடேங்கப்பா சக்திவேலா, இப்பதான் உனக்கு பேச வாய் வந்துதா? இல்ல இவங்க எல்லாரும் கீ கொடுத்து ஆட விட்டுருக்காங்களா? கிழவி, உனக்கே இங்க ஒருத்தி வந்து கீ கொடுக்குறப்போ ஏன் நாங்க இவனுக்கு வந்து கீ கொடுக்க கூடாதோ? கேருக்கு பயல, யாருக்கு யாரு கீ கொடுக்கறாங்கன்னு போக போக உங்களுக்கே தானா புரியும்டா. புரியும் பாத்துக்கலாம். I will see to that you people understand and realize your mistakes. என்ன இங்கிலீஷ்லாம் பேசுற? வயசான வளர்ச்சான்னு பாக்குறேன். இல்லைன்னா பார்த்து பேசுறான். உங்க தாத்தன் கோவத்தையும் அப்பன் கோவத்தையும் சமாளிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்டா. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறடா. வயசானவன்னு கிண்டலா பண்ற? இப்படியே காலம் பூரா வகுந்துருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு வெறப்பாவே இருக்க முடியுமா? முடியாதுடா ராஜா, நரம்பு தளர்ந்துரும். ஓ, அதுலயும் உனக்கு வர கோவத்துக்கு 50 வயசுலயே ரத்தம் சுண்டி போய் நடக்கவே முடியாம போயிடும். பாத்துக்கப்பா. பாத்துக்கலாம். அப்பத்தா, உன் கூட வாக்குவாதம் பண்றதுக்காக நாங்க இங்க வரல. டேய் முட்டா பசங்களா, என் கூட வாக்குவாதம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு புத்தியும் இல்ல, அனுபவமும் இல்ல. என்னப்பா சக்தி, நீ என்ன சொல்ற? தாராப்பத்தா, அவ இங்க இருக்க கூடாது. அவளை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். எதுக்கு தனியா கூட்டிட்டு போய் எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசவா? இல்ல, ஒண்ணும் இல்ல, நல்லா தான் சொல்லுவா, உண்மையை தான் சொல்லுவா. ஒரு மண்ணும் சொல்ல வேண்டாம். வாழ்க்கை பிடிக்கல தானடி ஓடுன, அப்புறம் எதுக்கு தனியா பேசணும்? டேய் இடியட், சட்டப்படி சமூகப்படி அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். டேய், நீங்க எல்லாம் உங்க பொண்டாட்டி கூட கொஞ்சம் கொலாவி குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? ஏய், நடக்கிறது என்னமோ தினமும் சண்டை தான். வெளியே தான் என் பொண்டாட்டி என்னோட ரூமு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை அவங்களே பேசி பார்த்துக்கிறாங்க. அப்பத்தா, நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா நாங்க வெட்டி விட்டத நீ ஒட்டி விடலான்னு பாக்குறியோ? அதெல்லாம் இங்கே நடக்காது. அதெல்லாம் சொல்ல முடியாது ராஜா. அப்புறம் சக்தி, நீ தானேப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா போய் இவளை பார்த்த. இவ சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த. அப்போ உங்க அண்ணன்களை எல்லாம் கூட்டிட்டு போனியா? இப்ப மாத்திரம் எதுக்கு கூட்டத்தை கூட்டுற? அவ தனியா தான் பேசுவா. போய் பேசு. முடியாதுன்னு சொல்றேன். அண்ணா விடுண்ணா, நான் என்னன்னு பேசுறேன். அதான் சொல்லிட்டான்ல, பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன்னு. கிளம்புங்கடா. போடாண்ணா. போ, நான் பாத்துக்கிறேன். போ. ஏண்டா ஞானம், உனக்கு தனியா சொல்லணுமா? நீயும் போ.